ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரைப்பட நடிகைகள் அண்மை காலத்தில் அதிகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்று ஆபாசமான கோணத்தில் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கப்படுவது. திரைப்பட நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் நடிகைகள் கலந்து கொள்ளும் போது புகைப்படக்காரர்களால் அவர்கள் ஆபாசமான கோணத்தில் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கப்படுகிறார்கள். இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரால் பகிரப்படுகின்றன. இது தவிர்த்து நடிகைகளின் டீப் ஃபேக் வீடியோக்களும் அவ்வப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து காந்தாரா பட நடிகை சப்தமி கவுடா துணிச்சலாக பேச முன்வந்துள்ளார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் இது குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் அவர், திரைத்துறையில் பணியாற்றும் பெண்கள் நாங்கள் அடிக்கடி சந்திக்கும் பிரச்சனையில் நாங்கள் இணைந்து நிற்கிறோம். பொது நிகழ்வுகளில் பெண் நடிகர்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் மீண்டும் மீண்டும் பொருத்தமற்ற கோணங்களில் படமாக்கப்பட்டு பரப்பப்படுகின்றன. எங்கள் வேலையை விட எங்கள் உடலை தேவையற்ற முறையில் ஜூம் செய்து புகைப்படம் எடுக்கிறார்கள். ஒரு சில தனிநபர்களால் மேற்கொள்ளப்படும் இந்த நடத்தை அவமரியாதைக்குரியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்கள் எங்கள் கலைக்காக இங்கே இருக்கிறோம். எங்கள் சினிமாவுக்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம். வேண்டுமென்றே ஜூமின்கள் மற்றும் பொருத்தமற்ற கோணங்களை நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கிறோம். அவை கண்ணிய மீறல்கள் மற்றும் அவற்றை இயல்பாக எடுத்துக்கொள்ளவோ அல்லது பொறுத்துக் கொள்ளவோ முடியாது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அடிப்படை மரியாதை மற்றும் நாகரிகத்தோடு நடத்தப்பட வேண்டும். இந்த எல்லையை நிர்ணயிப்பதில் நாங்கள் ஒன்றுபட்டு உள்ளோம். இதை அனுபவித்த ஒவ்வொரு பெண்ணுடனும் நாங்கள் ஒற்றுமையுடன் நிற்கிறோம். மரியாதை கோருவதில் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று சப்தமி கவுடா பதிவிட்டுள்ளார். பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களை அவர்களின் தனிப்பட்ட நேரங்களிலும் பொது இடங்களிலும் பின்தொடர்ந்து அவர்களின் அனுமதியின்றி புகைப்படங்கள் எடுக்கும் புகைப்பட கலைஞர்கள் பாப்பராசி என அழைக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற பிரபலங்களே தங்கள் செய்திகள் வெளிவர வேண்டும் என்பதற்காக பாப்பராசிகளை நியமித்து புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் சினிமா நிகழ்ச்சிகளில் ஆபாசமாக புகைப்படம் எடுக்கும் பாப்பராசிகளுக்கு எதிராக காந்தாரா நடிகை சப்தமி கவுடா கொந்தளித்துள்ளார். அவருக்கு நடிகைகள் திவ்யா ஸ்பந்தனா, டாலி தனஞ்சயா, ருக்மணி வசந்த் உள்ளிட்ட பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் என்னை மோசமாக சித்தரித்த புகைப்படம் கண்ணில் பட்டது. மற்ற நடிகைகளிடம் விவாதித்த போது அவர்களுக்கும் இது போன்று நடந்ததாக கூறினர். இந்த மோசமான பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தோன்றியது என்று நடிகை சப்தமி கவுடா தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். சினிமா நிகழ்ச்சிகளின் போதும், காரில் இருந்து இறங்கும் போதும், மற்ற நேரங்களிலும் ஆபாசமான வீடியோ, போட்டோ எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றுகின்றனர். இது படத்திற்கு எந்த வகையிலும் விளம்பரமாகாது. சில நடிகைகள் அழைத்தால் அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம். ஆனால் எல்லா நடிகைகளும் அப்படியல்ல. இவர்கள் நடிகைகளின் ஆபாச படங்களை மட்டும் போட்டு ஹிட்ஸ் பெற முயற்சிக்கின்றனர். இதனால் படத்திற்கு என்ன விளம்பரம்? திரைப்பட வர்த்தக சபை தலைவரும் நடிகையுமான ஜெயமாலாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன். நடிகைகளின் ஆபாச படங்களை எடுப்பதை தடுக்க வர்த்தக சபை கடுமையான சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இது முடியும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திரைத்துறையில் உள்ள பெண்கள் என்ற முறையில் மீண்டும் மீண்டும் எழும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். பொது நிகழ்ச்சிகளில் பெண் நடிகைகளின் வீடியோக்களும் புகைப்படங்களும் முறையற்ற கோணங்களில் படம் பிடிக்கப்பட்டு பரப்பப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. தேவையற்ற முறையில் ஜூம் செய்து உடல் பாகங்களை மையப்படுத்துகின்றனர். சில நபர்களின் இந்த நடத்தை மரியாதையற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ருக்மணியும் திவ்யா ஸ்பந்தனாவும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர். புகைப்பட கலைஞர்களுடன் தனக்கு நல்ல உறவு இருந்தாலும் பொது நிகழ்ச்சிகளில் தான் எப்படி படம் பிடிக்கப்படுகிறோம் என்பது குறித்து இப்போது அதிக விழிப்புடன் இருப்பதாக ஜான்வி கபூர் முன்பு கூறியிருந்தார். சில கேமரா கோணங்கள் தன்னை சங்கடப்படுத்துவதாக முந்தைய உரையாடல்களில் அவர் தெரிவித்திருந்தார். இதேபோல் முறையற்ற கோணங்களில் எடுக்கப்பட்ட தனது புகைப்படங்களை பார்க்கும்போது தனது பெற்றோர் வருத்தப்படுவதாக மிருனால் தாக்கூர் வெளிப்படையாக கூறியிருந்தார். ஜரீன் கான், நோரா ஃபதேஹி, ஆயிஷா கான் போன்ற நடிகைகளும் நிகழ்ச்சிகளில் தாங்கள் சந்தித்த இதே போன்ற அனுபவங்களை பற்றி பேசியுள்ளனர். இந்த நிலையில் நடிகைகளை வேண்டுமென்றே ஜூமின்கள் மற்றும் பொருத்தமற்ற கோணங்களில் ஆபாசமாக சித்தரிக்கும் விதமாக எடுக்கப்படும் புகைப்படங்கள், வீடியோக்களுக்கு எதிராக கன்னட திரையுலகில் நடிகைகள் போர்க்குரல் எழுப்ப ஆரம்பித்து இருப்பது கன்னட சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.